நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆணி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், எத்தனை பேருக்கு முருக பெருமானை பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்படி கால புருஷனுடைய 9வது ராசி தனுசு ராசி. பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியில இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரையுமே எப்படி நடத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி பயங்கரமா திறமையை யோசிக்கணும். ஒரே ராசி தனுசு ராசி. எல்லாருமே அனுசரிச்சு கொண்டு போவாங்க. ரொம்ப பிடிக்கும் தனுசு ராசிங்கிற. எப்போதுமே சரி, எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆணி மாத பலன், இந்த 2 விதமான யோகமான நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது தயவு செய்து சொல்றேன். உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபதியை பார்த்துக்கிட்டு பலனடுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி தனுசு ராசி எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், இந்த முருகனுடைய அருள் கண்டிப்பா உங்களை தேடி வீட தேடி வரும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம், எந்தெந்த கிரகம் எங்கெங்க அமைப்புல இருக்கு பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க. அடுத்த 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. அடுத்து 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்குது. அடுத்த புதன் பகவான் அங்கேதான் சேர்ந்திருக்காரு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. ரெண்டு கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 ஆணி மாசம் கரெக்டா 6ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நேராக ஆணி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உள்ள சுக்கிரபகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை கேதுவும் சுக்கிரன் இணையக்கூடிய நாள். இந்த குரு சுக்கிரன் யோகமும் இந்த மகாலட்சுமி யோகமும் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய யோகம். அதே பாருங்க ஆணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பகவான் வக்ரமாகி அவர் சொந்த வீட்டுக்கு போய் சூரியனும் புதனும் உங்க ராசியை நேரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்குங்க. சூரியன் புதனும் உங்க ராசியை பார்க்கக்கூடிய நாள் கண்டிப்பா வரும். இது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும். எப்படி நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும். நிறைய விஷயம், நிறைய தடங்கள், என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போய் அப்படியே நொந்து நூலா போனது யாருன்னா தனுசு ராசி. நல்ல சிந்தனை இல்லை, நல்ல என்ன லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்ப தடுமாறத்துக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வேலை இல்லைங்க இவங்களுக்கு. சொல்ல போனா நல்ல வேலை இல்லை. சம்பாதிக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனா வருமானம் கையில நிக்க மாட்டேது. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கேற்ற ஒரு செலவுகள் அதிகமா இருந்துச்சு. இது ஏன் சொல்றேன் தெரியுமா? அங்கே ஒரு விஷயம் இருந்துச்சு. 2ஆம் வீட்டு அதிபதி அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அங்க இருக்கும்போது 4ஆம் இடத்துல குடும்பத்திலையும் வருமானத்திலையும் அங்க செலவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எத்தனை பேருக்கு கண்டிப்பா சொல்லுங்க. தனுசு ராசி கேட்டு பாருங்க. யாருக்கு சனி பகவானோ குரு பகவானோ சரியா இல்லைன்னா வருமான பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ராஜா. படிப்பு கல்வியை தடை பண்ணும். அர்த்தாஷ்டம சனிங்கிறது வருமானத்தை தடை பண்ணும். நிறைய ஒரு வம்போ வழக்கோ கோர்ட்டோ கேஸோ ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுத்துருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கும். எத்தனை நாளுக்குள்ள 45 நாளுக்குள்ள. கேட்டா சொல்லுவார் ஆமாங்க இருந்துச்சு. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில இப்படி நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறீங்க. தயவு செய்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்கு. நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. நம்ம போன பிறகு என்ன ஜென்ம கர்மாவில பிறந்திருக்கோம், நம்ம தாத்தா பாட்டி என்ன கர்மா பண்றாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுல அந்த கர்மாவுக்கு ஏத்தாப்புலதான் இங்க பலன் கொடுக்கும்.
சில பேர் பாருங்க பிறப்பு ஜாதகமே சரியா இருக்காதுங்க, பிறந்தது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எல்லாமே தோல்வி கிடைச்சுதான் வெற்றி கிடைச்சிருக்கும். நிறைய பேர் ஜாதகம் எடுத்து பாருங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க தனுசு ராசி. அப்படிங்க இப்படிங்கிறாங்க, ஆனா என் வாழ்க்கையில வெற்றியே இல்லை, நீ போப்பா அப்படிம்பாங்க நிறைய பேர். அது என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா ஜாதகத்துல எல்லா கிரகமும் மறைவுல போய் நிற்கும். நல்ல ஸ்தான பலம் கிரகம் நல்லா இருக்கணும், நம்ம லக்னாதிபதி நல்லா இருக்கணும், நல்ல கிரக அமைப்பு நல்லா இருந்தா எல்லாமே யோகத்தை கொடுத்துரும். இதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. தனுசு ராசி தானே யோகம் தானே சொல்றாங்க, அப்படிங்க இப்படிங்க குரு உச்சத்துல இருக்க ஏன் வருமானம் இல்லை, இதைதான் யோசிக்கிறாங்க. நம்முடைய கர்மாவை தேட மாட்டாங்க. தேடுங்க, முருகனை அள்ளி கொடுப்பாரு யோகத்தை. ஏன்னா இப்ப நல்ல டைம், என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப வேலை இல்லாம வேலை கிடைக்கும், இதான் விதி. என்ன தெரியுமா ஏன் காரணம் ஏன்னு சொல்லுங்க. சுக்கிரன் சேர்ந்து 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்குது. சுக்கிரபாவம் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா புதனுடைய சாரத்துல, அந்த சனிபாவன் பாருங்க புதனுடைய சாரத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதி யார், உங்களுக்கு வேலையை காட்டக்கூடிய அதிபதி இந்த சுக்கிரன் தான். அது 11 லாபத்தை காட்டக்கூடிய சுக்கிரபகவான் தான். எங்கே இணைஞ்சு உட்காந்துருக்கு, ஆனி மாசம் 20ஆம் தேதி வரை நேரம் 8ஆம் இடத்துல வந்து நேரம் 2ஆம் இடத்தை காசு பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனிபாவன சாரத்துல 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல தான். இவ்வளவு விஷயம் இருக்கு. இங்க நான் கெட்டது நடக்குன்னு சொல்றீங்களா, நடக்க கூடாதுங்க. ஆக்சுவலா நடக்கக்கூடாது. தசாபுத்தி சரியில்லைன்னா இங்க மாறுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுல உள்ளவங்க நல்ல உயர் பதவி கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு கேட்டு பாருங்க, நிறைய பேர் வேலையை மாத்திருப்பாங்க பாருங்க. நீங்க இப்ப கேளுங்களேன், சொல்லுவாங்க 1 மாசமா 60 நாளுக்குள்ள வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், இல்ல வேலை உத்தியோகத்தை மாத்திருப்பாங்க, அங்க ஒரு தடங்கள் வந்திருக்கும். ஆனா இப்ப வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும், நீங்க கவலையே படாதீங்க. நான் சொல்றது ஆனி மாசம் 20ஆம் தேதிக்குள்ள நல்ல தசாபுத்தி உங்க நடந்தால் நல்ல வேலை, சூப்பர் வேலை, வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும், கடனை அடைப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. நான் நிறைய பேங்குகள் லோன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். டாக்குமெண்ட்டை பாக்குறான், பார்த்துட்டு சரியில்லை, நாளைக்கு வாங்குறான். எப்பதான் இந்த டாக்குமெண்ட் சரியா, எப்பதான் எனக்கு லோன் கிடைக்கும். இப்ப நீங்க மூவ் பண்ணி கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கும். எப்படி இப்ப மூவ் பண்ணி கேளுங்க. 6ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமான குருவோட சேர்ந்து அந்த குரு பகவான் 2ஆம் வீட்டு அதிபதியா சனி பகவான அவர் 9ஆம் பார்வையை பார்ப்பதால் அங்கே பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். டாக்குமெண்ட் வர சரியாக போகுது அர்த்தம். உங்க மேல எந்த கேஸ் போடாலும் நீங்க கேஸ் எடுத்து நடத்தி பாருங்க. இப்ப ரிசல்ட் எல்லாம் திருப்பி கேளுங்க. நான் சொல்றது ஆனி மாசம் 20க்குள்ள உங்களுக்கு அரசாங்க சம்பந்தம் எந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. என்ன காரணம் தெரியுமா, அதுல ஒரு விஷயம் மிக செம்ம ஒரு ஜாக்பாட் இருக்கு. சூரியன் நேரம் உங்க ராசியை பாக்குறாரு. ஆனி மாசம் ஃபுல்லா உபஜயஸ்தானத்துல லாபத்துல உபஜயஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. உபய வீடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. நேராங்க 9ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பார்த்தாலும் உங்க மேல உள்ள கேஸ் வழக்கு அரசாங்கம் தீர்ப்பு எழுதப்படும். அரசாங்க வேலை மாணவர்கள் படிக்கக்கூடிய அனைவருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும். எத்தனை பேர் தலைமை பொறுப்பு மட்டும் போறா மட்டும் பாருங்க வேலை உத்தியோகத்துல. இது எழுதிய வச்சுக்கோங்க. இது எல்லாமே வேலை செய்யும். கடன் இருக்காது, எதிரி இருக்காது, பகை இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் உங்க மேல எந்த ஒரு தரங்களும் இருக்காது. இப்ப வீடு கட்டலாம் திருப்பி கேளுங்க. வீடு இடம் வாங்குவாங்க, இல்ல ஆல்ரெடி வாங்கி இருக்கணும், இல்ல அதுல பணத்தை போட்டிருப்பாங்க, இல்ல குழந்தைகளுக்கு ஏதாச்சும் காது குத்தி இருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஏன்னா நடக்குங்க. இப்ப ஏன்னா கிரக அமைப்பு அந்த அளவுக்கு பக்கா உட்காந்து இருக்கு. ஏன் வீடு கட்டுவீங்க, எதனால சொல்றீங்க வீடு கட்டுவீங்க, என்ன காரணம்? நல்லா பாருங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்க 2ஆம் வீட்டு 4ஆம் இடத்துல வந்து புதனுடைய சாரத்தை அந்த புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க, குருவோட சேர்ந்துருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க வீடு இடம் மூவி கட்டி தான் ஆகணும். ஆனி மாசத்துல அதுக்கான பிளான் போட்டு தான் ஆகணும். நடந்தே தீரும். அப்பா சொத்து தாத்தா சொத்துல உள்ள வழக்குகள் முடிவுக்கு வருமா வராதா, வந்தே வரும். என்ன காரணம் தெரியுமா, 5ஆம் வீட்டு பூர்வீக சொத்துக்கு அதிபதி யாரு, 6ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ 5ஆம் வீட்டு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, பிரச்சனை வாங்க. இங்க பிரச்சனை வேலை செய்யாது. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம். சந்திரனுடைய வீட்டுல இருந்து குரு போய் உங்க ராசி அதிபதி உட்காந்துருக்காரு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரங்கிறது சூரியனோட சாரம். சூரியன் எங்க இருந்து நேரம் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு. பையன் பூர்வீக சொத்து கிடைக்குமே கிடையாது, அப்பா சொத்து கிடைக்குமே. சூரியன் பார்த்தா அப்பா சொத்து வரணும்ல, அப்பா மூலம் நல்லது நடக்கணும்ல, இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும்ல, படிப்புகளை டாப் அப் போகணும்ல, மேல் படிப்பு படிக்கணும்ல, வெளிநாட்டுல போய் படிக்கணும்ல, இது எல்லாமே வேலை செய்யும். இதாங்க ஆனி மாசம். நீங்க அடிச்சு தூள் கலப்பலாம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்குமே பயப்படாம மட்டும் இருங்க. இந்த ஆனி மாசத்துல எல்லாமே உங்களை தேடி உங்க காரடிக்கு எல்லாமே வரும். தசாபதி மூவ் பண்ணி பார்த்து போயிட்டே இருங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி. இப்ப பாருங்க தொழில பாருங்க, இப்ப டாப் நீங்க வருவீங்க பாருங்க, தொழில சூப்பரா வருவீங்க. தொழில்ஸ்தான அதிபதியான புதன் பகவான் புதனுடைய சாரத்துல இந்த சனி பகவான் நிற்பதால் நேராக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில மிகப்பெரிய டாப்பா கொடுக்க போறான்னு அர்த்தம். 2ஆம் இடத்த குரு பகவானும் இந்த சுக்கிர பகவானும் 11ஆவது அதிபதியும் சேர்ந்து பார்ப்பதால் அங்கே வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தொழில திடீர்னு பணம் வரும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கலாம் கேளுங்க, அடிக்கும் பாருங்க, சரியான லாட்ரி யோகம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி கண்டிப்பா லாட்ரி ஒரு லக்கியான நம்பர் எடுத்து பாருங்க, சூப்பரா அடிக்கும். பாத்துங்க, வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு. நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கணும், ஷேர் மார்க்கெட், ஐடிஐ ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுக்கும் நான் சொல்றேன். ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் இந்த ஆனி மாசம் செம்மையா இருக்கு. சூரியன் பாக்குற எதுக்குமே உங்களுக்கு நெருப்பு மாதிரி, உங்களை யாரும் கிட்ட இருக்குன்னா அவ்வளவுதான் தும்சமாயிருவேன். அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. பாத்து இப்ப எடுங்க, நிறைய பேருக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணும், அந்த விசா பிரச்சனை எதா இருந்தாலும் சரி மூவ் பண்ணிப்பாங்க. சூப்பரா உங்க பக்கம் கிளியர் ஆகும்.
விசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை எல்லாமே மாற்றமா இருக்கு. இப்ப நட்சத்திரம் நம்ம பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மூல நட்சத்திரம். எதுவும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். எப்படி மூல நட்சத்திரம் பார்த்தா எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்குங்க. ஞாபக சக்தி நல்லா, பிரெயின் மூளை நல்லா சூப்பரா வேலை செய்யும். இனிமே பாருங்க எல்லாமே இந்த மூல நட்சத்திரம் பார்த்தா எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? கேது பகவான் 9ஆம் இடத்துல இருந்து அவர் நிக்க சுயசாரத்துல வாங்கி நிக்கிறதுனால நல்ல காரியம், நல்ல விஷயம், குடும்பத்துல நல்ல விஷயத்தை மட்டும் சிந்திங்க. நீங்க கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்கு, அந்த அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மூல நட்சத்திரம் வந்து வேலை செய்யாது. சூரிய பகவான் பாக்குறாரு, சூரியன் வீட்டுல தான் அந்த கேது உட்கார்ந்துருக்கு. நேரா பார்க்கும்போது திருமண பேச்சுகள் வரும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புக்குள்ளி நல்லா இருக்கும், வேலை போவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, அரசாங்க மனைவியோ இல்ல அரசாங்கம் பார்க்கக்கூடிய கணவரோ யாருக்காச்சும் வருவாங்க, இல்ல அரசாங்க தொடர்பு உங்க மேல வரும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, மிகப்பெரிய நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. அடுத்த புராணத்தை வந்தவங்க எப்படி? புராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நிறைய ஒரு திடீர் பயணம் வரும், திடீர் காசு பணம் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. எந்த கெட்டது நடக்காது, கொஞ்சம் அலைச்சல் அலைவீங்க, ஆனா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம் நிறைய ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க எந்த காரியம் எடுத்தா சரி எல்லாமே வெற்றியா மாறும். இனிமேல் தோல்விக்கான விஷயம் உங்களுக்கு வேலை செய்யாது பாருங்க. இந்த புராணத்துல வந்து ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கை, ஆசைப்பட்ட பெண்ணு, ஆசைப்பட்ட கணவர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் மாத்தினாலும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து உத்திராடத்தை பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், திறமையான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும். நீங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா மட்டும் தான் வரும். கெட்டது விஷயம் மேக்சிமம் வேலை செய்யாது. நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றியா வரும் உத்திராடத்தில் பிறந்தவங்க. ஏன்னா சூரியனுடைய பார்வை உங்களை பாக்குது. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம். இதுக்கு முன்னாடி கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கேஸ், உங்க மேல தடங்கள் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்து ஒரு மாசம் உங்களை புழிஞ்சு கீழே போட்டாரு. எடுத்து பாருங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க. எது நல்லா நினைச்சா உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்தில் பிறந்தவங்க தான். இனிமே சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குற. வரக்கூடிய ஆனி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.